அல்லாஹ்வை நேசிக்கும் போது அவரிடத்தில் மிக முக்கியமாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை புரியணும், அவருடைய சிபத்துகளை அறியணும், அதுபோல அவரிடத்தில் தவக்குல் வைக்கணும். இந்த தவக்குலை பொறுத்த வரைக்கும் ஒரு மூமினுக்கு அவன் ஒரு மூமினானவன் தவக்குலோடு இருப்பான். அது மூமினுடைய பண்பு, அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதுபோல இந்த தவக்குலை பொறுத்த வரைக்கும் உள்ளத்தால ஒருத்தன் தவக்குல் வைத்து வாழ பழகினான்னு சொன்னா அவனை அடிக்கிறதுக்கு ஒரு கவியான ஒருத்தரும் இல்லை, பலமான ஒருத்தரும் இல்லை. என்ன நடந்தாலும் தான் எந்த ரப்பு பார்ப்பான், அவ்வளவுதான். எனக்கு எழுதியிருக்கிறது நடக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அஜபல் அம்ரி முஃமின் இன்ன அம்ரஹு குல்லஹு கைர். ஒரு மூமினுடைய வாழ்க்கை ஆச்சரியமிக்கது. அவனுக்கு நலவு நடந்தால், சந்தோஷம் நடந்தால் அல்ஹம்துலில்லாஹ் ஹமிதல்லாஹ், அல்லாஹ்வை புகழ்வான். அவனுக்கு ஒரு கெட்டது நடந்துட்டன்னு சொன்னால் சபர, அந்த நேரத்தில் பொறுமை காப்பான். அப்ப மூமினுடைய பண்பு அழகானது. அவன் முதலாவது தவக்குல் வைக்க பழகணும். நம்முடைய காரியங்களை நாம தவக்குல் என்று பேசுவோம். எல்லாருக்கும் தவக்குலை பத்தி தெரியும். எப்ப தெரியும் என்று சொன்னா வாகனத்துல ஏறும் போது பிஸ்மில்லாஹி அந்த துஆ ஓதும் போது அந்த வசனத்துல தவக்குல் வரும், அது தெரியும் நமக்கு. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் தவக்குலோடு இருக்கணும். எனக்கு நடக்கிறது என்னுடைய வாழ்க்கையில சகல விஷயங்களும் தவக்குலோடு இருக்கணும். என்ன செய்வோம், நான் தவக்குலை பத்தி பேசுவேன், நான் தவக்குலை பத்தி அறிஞ்சிருப்பேன். ஆனால் 10 வருஷத்துக்கு பிளான் போட்டிருப்பேன், வெல் பிளான் ஒன்று இருக்கும் என்கிட்ட, நான் இப்படித்தான் செயற்படணும். யாருக்கு தெரியும் 10 நிமிஷம் இருப்போமான்னு சொல்லி. பிளான் போடுறதுல மார்க்கம் பிழை என்று சொல்லல, ஆனால் அது தவக்குலோடு இருக்க வேண்டும். அல்லாஹ் நாடினால் என்ற ஒரு சந்தர்ப்பம் இருக்கணும் அதுல. அப்ப அந்த நேரத்தில் அவன் மூமின் என்ன செய்வான்னு சொன்னால் அவன் ஆவேசப்பட மாட்டான், ஒரு விஷயத்துல ஆவேசப்பட மாட்டான், ஒரு விஷயத்துல தாழ்ந்து போக மாட்டான், நடுநிலையில இருப்பான். ஒரு கஷ்டம் வருதா பொறுமையா இருப்பான். ஏன், மூமினுடைய பண்பு, அவன் தவக்குல் வைத்திருக்கான். நம்முடைய ரப்பு நம்மளை கைவிடுவானா? விட மாட்டான். நம்முடைய ரப்பு நம்மளை கைவிட மாட்டான்னு சொன்னால் அந்த மூமினுக்கு அந்த அந்த கஷ்டம் இருக்காது. அவனுக்கு கஷ்டம் வரும்போது என்ன செய்வான்னு சொன்னால் சுஜூதுல விழுதுவான். கஷ்டமாம் லையுக்கான ஒரு கல்வில சரியான ஒரு ஒரு உள்ளத்தால மிகவும் கடு கஷ்டமான ஒரு நிலையாம், என்ன செய்வான், சுஜூதுல விழுந்துடுவான், அழுதுருவான் அல்லாஹ் கிட்ட. அல்லாஹ் தஆலா வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, அல்லாஹ் தஆலா சொல்றான் தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தேடுங்கள். முதலாவது தொழுது சுஜூதுல விழுந்துருவான். விழுந்து தன்னுடைய ஒட்டுமொத்த அந்த கஷ்ட நஷ்டங்களையும் அல்லாஹ் கிட்ட கொட்டி தீர்ப்பான். யா அல்லாஹ், என்னுடைய ரப்பு நீயா அல்லாஹ், என்னுடைய ரஹ்மான் நீயா அல்லாஹ், நீ இந்த கஷ்டத்தை போக்காட்டி யார் ரப்பு என்னுடைய கஷ்டத்தை போக்குவா? யார் இருக்க தகுதி? என்னுடைய தாய் போக்காட்டுவாளா? இல்ல, உன்னாலதான் முடியும், நீ போக்காட்டி ஆகுவாயா அல்லாஹ் என்று அந்த பலமான ஒரு நம்பிக்கையும் அந்த சுஜூதில அழும்போது அல்லாஹு தஆலா அதை ஏற்றுக்கொள்வார் இன்ஷா அல்லாஹ். அப்ப ஒரு மூமினுடைய பண்புல தவக்குல் மிக முக்கியமான ஒன்று. நம்முடைய காரியங்கள்ல தவக்குலை நாம மெருகூட்டணும். எங்கள்கிட்ட ஒரு பலம் இழந்து போன ஒன்று, இந்த தவக்குலை நாங்க திரும்ப 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 எங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வரணும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய குர்ஆன்ல சூரத்து தலாக்ல சொல்கிறான், வமன் யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா, யார் அல்லாஹ்வை பயப்படுகிறானோ வயர்ஸுக்கு, அவனுக்கு பல வழிகளை நாங்கள் ஆக்குவோம். யஜ்அல் லஹு மக்ரஜா, வழிகளால் அவர்களை ஆக்குவோம். வயர்ஸுகுஹு மின் ஹைது லா யஹ்தஸிப், அவன் நினையா புறத்திலிருந்து அவனுக்கு ரிஸ்க் கொடுப்போம். வமன் யதவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹ், யார் அல்லாஹ்வை தவக்குல் செய்கிறாரோ அவனுக்கு அந்த தவக்குல் செய்கிறவனுக்கு அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ் போதுமானவன். ஃபஹுவ ஹஸ்புஹ், அல்லாஹ்வுடைய வாதா இது, அல்லாஹ்வுடைய வாதா, வாக்குறுதி. அந்த வாக்குறுதி ஒரு காலம் என்ன செய்ய போறல, மாறுபடாது. அப்ப யாரு தவக்குல் செய்கிறாரோ அவன் போதுமான. முன்னுள்ள அதே வசனத்துல முண்ட தொடர் என்ன, யார் அல்லாஹ்வை பயப்படுகிறாரோ அவனுக்கு பல வாயில்களை திறப்போம். வயர்ஸுகு மின் ஹைது லா யஹ்தஸிப், அவனுக்கு நினையா புறத்திலிருந்து நாங்க ரிஸ்க் கொடுப்போம். இத அனுபவிச்சும் இருப்போம், அனுபவித்து கொண்டும் இருப்போம். நினையா புறத்திலிருந்து ரிஸ்க் வாரங்கிறது சுப்ஹானல்லாஹ் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாழ்க்கையில ஒரு ஒரு நிலையாவது இருந்திருக்கும். ரிஸ்க்குங்கிறது தனியே ஒரு சாப்பாடு மட்டும் கிடையாது. ரிஸ்க்குங்கிறது நம்மளோட ஆயிரம் தான். இன்னைக்கு பைபாஸ் பண்ணப்பட்ட எத்தனை பேர் வாழ்ந்துட்டு இருக்கோம், கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ண எத்தனை பேர் வாழ்ந்துக்கு இருக்கோம், கிட்னியை டயாலிசிஸ் பண்ற எத்தனை பேர் வாழ்ந்துக்கு இருக்கோம். அல்லாஹு தஆலா இந்த உலகத்துல நம்ம பிடிக்க நினைச்சிருந்தாண்டா இந்த ரிஸ்க விஸ்திரமாக்கி இருக்க மாட்டான். இதை நாம சிந்திக்கணும்.
அப்ப அவனே போதுமானவன், எனக்கு என்னுடைய ரப்பு போதுமானவன். அப்ப யாரோடையும் நாம புணக்கப்பட தேவையில்லை, இந்த உலகத்துக்காக வேண்டி அடிச்சிருக்க தேவையில்லை, இந்த உலகத்துக்காக வேண்டி ஓடி திரிய தேவையில்லை. நம்ம சாதாரணமாக ஒரு மூமினாக நடந்தால், குர்ஆன் ஹதீஸ் சொன்ன விஷயங்கள்ல நடந்தாலே எங்களுக்கு போதுமாக இருக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த தவக்குல் என்பது மிகப்பெரிய ஒரு பாபு. இந்த ஹலாவத்துல் ஈமான்ல 3 விஷயங்கள் சொல்றாங்க ரசூலுல்லாஹ். ஒன்று, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிக்கிற இந்த உலகத்தில் எல்லாரையும் விட. இரண்டாவது, யாரெல்லாம் நாம் நேசிக்கிறோமோ அவர்களை அல்லாஹுக்காக வேண்டி நேசிக்கிறது. நம்ம ஒருத்தரை நேசிக்கணுமா, நம்முடைய மனைவியை நேசிக்கணுமா, அல்லாஹுக்காக வேண்டி நேசிக்கணும். அதுக்கு கூலி இருக்குது, அந்த நேசத்துக்கு கூலி இருக்குது. ஒரு மனைவியோடு சேருகிற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஒரு மனைவியோடு ஒரு கணவன் சேருகிற போது அது சதக்காவாக மாறுகிறது. எப்போது தெரியுமா? அல்லாஹ்வுடைய நேசத்தோடு இருந்த, அல்லாஹுக்காக வேண்டி நான் நேசிச்சேன், இந்த பிள்ளைகள் அல்லாஹுக்காக வேண்டி நேசிச்சேன், இந்த பிள்ளையை நான் ஹாஃபிலாக்க போறேன், அல்லாஹ்வுடைய கலாம சுமந்தவர்களாக நாளை மறுமையில எனக்கு விமோசனம் தரக்கூடியவர்களாக அவர் மாறணும் என்றதுக்காக நாம ஆசைப்படுறோமா? அல்லாஹுக்காக நேசிக்கிறோம். ஒருத்தரை இந்த சமூகத்தில் ஒருத்தரை நேசிக்கிறோமா? அல்லாஹுக்காக நேசிக்கிறோம். அல்லாஹுக்காக மாத்திரம் செய்து பார்த்தால் மனம் உடையாது. அல்லாஹுக்காக மாத்திரம் செய்தால் மனம் உடையாது. நாம அல்லாஹுவை மிஞ்சி ஒரு கணம் யோசிக்கும் போதுதான் அங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்க பிரேக்கப் ஆகிற நேரம் அல்லது நேசம் உடைகிற நேரத்தில் என்ன நடக்கும்னு சொன்னா நாம் அப்படியோ உடைஞ்சு போயிடுவோம். அல்லாஹுக்காக நேசித்தன், அல்லாஹ் அது என்ன செய்யல, அந்த நேசத்தை பொருந்தல்ல அல்லது அந்த நேசத்தை நலவாக கருதல்ல, அல்லாஹ் பிரிச்சு விட்டான். அல்ஹம்துலில்லாஹ். ஏன்? நான் மூமின். அஜபல் அம்ருல் மூமின் இன் அம்ரஹு குல்லஹு கைர். எவ்வளவு அழகான மார்க்கம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக அந்த ஹதீஸ்ல ஒரு செய்தி சொல்றாங்க, திரும்பவும் குஃப்ருக்கு போறது என்கிறது ஐயக்ரஹ ஐயஊத ஃபில் குஃப்ரி பாத இன் இஸ் அன்கதஹு அல்லாஹு மின்ஹு கமா யக்ரஹு அய்யுல்கா ஃபின்னார். ஒரு குஃப்ரியத்து நிராகரிப்புக்கு போறதுங்கிறது, நிராகரிப்பான காரணம் செய்யறங்கிறது நரகத்துக்கு போற மாதிரி வெறுப்பான். நாம் ஒரு செயலை செய்யறோம்னு சொன்னால் அல்லாஹுடைய தூதருக்கும் அது பொருத்தம் இல்லை என்று சொன்னால் உடம்பெல்லாம் பத்தணும். ஏன்? நெருப்புல போட்ட அளவுக்கு அது இருக்கணும். நம்ம ஒரு செயலை செய்கிறோம் என்று சொன்னால் அந்த செயலுடைய முன்பின் பார்க்கணும். இது அல்லாஹ், நான் ஒரு வட்டியோடு சம்பந்தமான ஒரு விஷயத்துக்கு இறங்க போறேனா அந்த விஷயம் மிக கடுமையாக இருக்கணும், நமக்கு அது நரகத்துல போடுற மாதிரி வெறுப்பாக இருக்கணும். கீபத் பேச போறோனா அது நரகத்துல போற மாதிரி வெறுப்பாக இருக்கணும், பெரும்பாவம். இப்படி ஒவ்வொரு வகைகளையும் நாங்கள் எடுத்து 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 பார்த்தோம் என்றால் நாம அல்லாஹு தாலா நம்மளோட உள்ளத்தை செதுக்கி தருவான். அப்ப நாம அல்லாஹு தாலா செதுக்கி தந்த உள்ளத்தோடு இந்த சமூகத்தில் வாழும்போது நம்மளால யாருக்கும் பிரச்சனை இருக்காது, மற்றவர்களால் நமக்கும் பிரச்சனை இருக்கு. அன்புக்குரிய சகோதரர்களே, இது பெரிய ஒரு பாபு. தவக்குலை நாம் எடுத்தோம் என்று சொன்னா 2 மணி நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நபிமார்களும் உதாரணத்துக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்புல கிடங்கல போகும்போது என்ன, ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ்வே எனக்கு போதுமானன்னு சொன்னாங்க. அல்லாஹ் கூனி பர்தம் வ ஸலாமா என்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் கடைசியில கடலுக்கிட்ட போய் நின்றாங்க. நின்று கடைசியில ஒண்ணுமில்லை, அந்த சமூகம் சொல்லுது நாங்கள் பிடிக்கப்பட்டு அகப்பட்டுட்டோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லல, அகப்பட்டன்னு சொல்லல. இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன், என்னோட எந்த இறைவன் இருக்கான், அவன் எனக்கு வழிகாட்டுவான். எந்த நேரம்? கடல் பிளக்கும் தெரிஞ்ச நேரமா? இல்ல. கடல் பிறக்கும் அவங்களுக்கு தெரியுமா? இல்ல. அதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா ஏவுறான், நீங்க கடல்ல அசாவை கொண்டு அடிங்க, அது பிளக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாம் போறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் கரையேறாங்க, மூசால கௌம் கரையேறுது, ஃபிரௌனுடைய கௌம் வருது, ஃபிரௌனுடைய கௌம் முழுக்க இது வருது, அவங்கள மூடுது. இதெல்லாம் மிகப்பெரிய வரலாறுகள், சான்றுகள். என்ன காரணம்? ஈமான். இந்த ஈமானும் இந்த தவக்குலும் வேற ஒன்றுமே கிடையாது. ஈஸி. இஸ்லாம் இஸ் ஈஸி, வெரி ஈஸி. வாழ்ந்து பார்த்தால் அதனுடைய சுவையோடு வாழலாம், மரணிக்கும் போது சுவையோடு மரணிக்கலாம், நாளை மறுமையில் அந்த ஃபிர்தௌஸில் இருக்கும் போதும் சுவையோடு இருக்கலாம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, வல்ல ரஹ்மான் என்னையும் உங்களையும் பொருந்திக் கொள்ள வேண்டும். எனது குடும்பத்தாரையும் உங்களது குடும்பத்தாரையும் தவக்குலோடு வாழ்ந்து அல்லாஹுவை நேசித்தவர்களாக, அல்லாஹுடைய தூதரை நேசித்தவர்களாக ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணித்து நாளை மறுமையில் உயர்ந்த ஃபிர்தௌஸ் ஆகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அல்லாஹ் எமக்கும் தந்தருள்வானாக.